அனைவருக்கும் ராஜா பரோனின் அன்பான வணக்கங்கள். ஜனகன மன கதி நாயக ஜயகே பாரத பாக்கிய விதாதா பஞ்சாப ஹிந்து குஜராட்ட மராட்டா திராவிட உச்சல வங்கா விந்த ஹிமாச்சல யமுனா கங்கா உச்சல ஜலசிச ரங்கா. என்னடா எடுத்த உடனே ஜனகணமன பாட்டை போட்டு முடிக்கிற அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இதுல ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லி அந்த விஷயத்த உங்களுக்கு புரிய வைக்க வேண்டியது இருக்கு. அதுக்காகத்தான் இந்த பாட்டு. அதாவது இந்த ஜனகணமன அப்படிங்கிற அந்த பாட்டு எப்போ இயற்றப்பட்டது, நமது தேசிய கீதம் இயற்றப்பட்டது வந்து எப்பன்னா நம்ம சுதந்திரம் அடைந்த தொடக்கத்துல. அந்த காலகட்டத்துல தனித்தனியா சிறு சிறு குழுக்களாக நாடுகளாக பிரிந்திருந்தது. புரியுதா? எப்படி அப்படின்னா, ஒரு 4 ஊர் சேர்ந்து ஒரு நாடு, ஒரு 10 ஊர் சேர்ந்து ஒரு நாடு, ஒரு 30 கிராமங்கள் சேர்ந்து ஒரு நாடு. அப்படி இருந்ததை மொத்தமா சேர்த்து இந்தியா அப்படிங்கிற ஒரு பெரிய கட்டமைப்புக்குள்ள கொண்டு வந்தாங்க. அதுல ஒரே மாதிரியான மொழி பேசக்கூடிய, ஒரே மாதிரியான கலாச்சார அமைப்பை கொண்ட, ஒரே மாதிரியான உருவ அமைப்பு கொண்ட, கிட்டத்தட்ட ஒரே மாதிரி மொழியை பேசக்கூடிய அந்த மக்களை எல்லாத்தையும் ஒண்ணு ஒன்னா சேர்த்து அவங்கள தனித்தனியா பிரிச்சாங்க. அப்படிதான் இதுல வருதுல, அந்த பஞ்சாப சிந்து குஜராட்ட மராட்டா திராவிட, இப்ப இதை பத்தி தான் நம்ம பேச போறோம். திராவிட உச்சல பங்கா. அதாவது திராவிட மொழிகள் அப்படிங்கிறது என்னன்னா தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம். இந்த மொழிகள் பேசக்கூடிய மக்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரே கலாச்சார அமைப்பை கொண்டிருந்தாங்க, கிட்டத்தட்ட ஒரே உருவ அமைப்பை கொண்டிருந்தாங்க. அந்த மொழிகளும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக பேசப்பட்டதுனால இவங்க எல்லாத்தையும் சேர்த்து ஒரு திராவிடம், இவங்க எல்லாருமே வந்து திராவிடர்கள் அப்படின்னு நமக்கு எப்பவும் பேர் வச்சாங்க, அந்த நேரத்துல பேர் வச்சாங்க. சரி, ஓகே. வச்ச பேரை இந்தியா அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே ஏத்துக்கிட்டோம். நாங்க எல்லாரும் இந்தியர்களா இருந்தாலும் நாங்கள் ஒரு தனி மாநிலம், நாங்கள் எல்லாரும் இந்தியால இருக்கக்கூடிய இந்த மாநிலம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் தனியா பிரிச்சுக்கிட்டாலும், இந்த திராவிடம் அப்படிங்கிறத நாம சொல்ற இந்த திராவிட மொழிகள்னு யாரெல்லாம் சொல்றோமோ அவங்க எல்லாம் ஏத்துக்கிட்டாங்கன்னா இல்ல, நாங்கெல்லாம் இந்தியர்கள், ஆனா இந்தியால இருக்கக்கூடிய கன்னட மொழி பேசும் கன்னடர்கள், நாங்கெல்லாம் இந்தியர்கள் ஆனா மலையாளி மொழி பேசும் மலையாளிகள், நாங்கெல்லாம் இந்தியர்கள் ஆனால் தெலுங்கு மொழி பேசும் தெலுங்கு தேசத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இந்த தமிழர்கள் மட்டும் நாங்கள் இந்தியர்கள் ஆனால் நாங்கள் எல்லாரும் திராவிடர்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுல என்னடா பிரச்சனை? ஏன் அவன் தான் வந்து திராவிடம்னு சொல்லலாம், நாங்க எல்லாரும் திராவிடம்னு சொல்லிட்டு போறோம், இதுல உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா, நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, தன்னுடைய மொழியின் மீது பற்றை இழக்கும் போது, தன்னுடைய மொழியின் மீது பற்றை இழக்கும் போது தன் மண்ணின் மீது உள்ள பற்றையும் தன் மரபின் மீது உள்ள பற்றையும் ஒரு சமுதாயம் இழக்கிறது. இதுதான் நிதர்சனமான உண்மை. இதை புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் கன்னடர்களாக இருக்காங்க, தெலுங்கர்கள் தெலுங்கர்களாக இருக்காங்க, மலையாளிகள் மலையாளிகளா இருக்காங்க. இவங்களை நான் குறை சொல்ல போறேன்னா சத்தியமா இல்ல, நான் அவங்களுக்கு எல்லாம் ஹேட்ஸ் ஆஃப் பண்றேன். என்ன காரணம்னா, நான் சில வேலை விஷயமா கேரள தேசத்துல கொஞ்ச நாள் சுத்திட்டு இருந்தேன், நல்லா சுத்தி பார்த்தேன். அதே மாதிரி பெங்களூர், கர்நாடகா இந்த சுற்று வட்டாரங்கள்லையும் கொஞ்ச நாள் சுத்தி பார்த்தேன். நான் சுத்தி பார்த்தது வரைக்கும் அந்த மக்கள் அவங்களுடைய நிலப்பரப்பை எப்படி பராமரிக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா அப்படி பராமரிக்கிறான், அவ்வளவு அழகா பராமரிக்கிறான். அதை நேசிக்கிறதுனாலதான் அந்த மக்கள் அப்படி அரசாங்கம் பாதுகாக்குங்கிறது ரெண்டாவது, ஆனா அந்த மக்கள் அதுக்கு கட்டுப்பட்டு, நம்ம அரசாங்கமும் சட்டங்கள் போடுது இல்லைன்னு இல்லை, ஆனா அந்த மக்கள் அந்த நிலத்துக்காக அந்த மண்ணுக்காக அவங்க போடுற அந்த சட்டத்தை ஃபாலோ பண்றாங்க. என்ன காரணம்? தன் மண்ணின் மீது அவன் போன்ற பற்று, அந்த தன் மண்ணின் மீது அந்த பற்றை கொடுத்தது அவன் பேசும் மொழி, அவன் மொழி மீது வச்ச பாசம், பற்று. ஓகே, இததான் நான் இதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டது. இப்போ கேரளால போயிட்டு சொந்தமா ஒருத்தன் எஸ்டேட் வச்சிருக்கான்பா, நீங்க வேணா போய் பாருங்க. சொந்தமா ஒருத்தன் எஸ்டேட் வச்சிருக்கான்னு வச்சுக்கோங்களேன், இந்த மூணார் சைட் எல்லாம் போனீங்கன்னா தெரியும், சொந்தமா எஸ்டேட் வச்சிருக்கான். அவன் எஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஒரு மரத்துல போற ஒரு பெரிய கிளையை அவன் வெட்டணும்னா ஃபாரஸ்ட் ஆபீஸ்ல போய் அனுமதி வாங்கணும். அவன் எஸ்டேட்ல ஓடக்கூடிய ஓடையில உள்ள மண்ணு, ஆத்து மண்ணு ஓடுது இல்ல, அந்த மண்ணை அவன் எடுக்கணும்னா கூட அரசாங்கத்திட்ட அனுமதி வாங்கணும். அவன் எடுக்கிறான்னா எடுக்கிறது இல்ல, கிளையை வெட்டுறான்னா வெட்டுறது இல்ல, அவனுடைய மலையை அவன் உடைக்கிறான்னா உடைக்கிறது இல்லை, அவனுடைய பாரம்பரியமான கோயில்களை அவன் நாசப்படுத்துறான்னா நாசப்படுத்துறது இல்லை. அவனுடைய மண்ணை எப்படி பாதுகாக்கிறான்? அவ்வளவு அருமையா பாதுகாக்கிறான். தான் மலையாளி அப்படின்னு சொல்றதுல வந்து
கேரள மாநிலத்தை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்றதுல வந்து பெருமை கொள்றான். அட் த சேம் டைம் இந்தியன் சொல்றதுலயும் பெருமை கொள்றான். அதான் நமக்கு குறை சொல்லுது. நான் இந்தியன், ஆனா இந்தியால இருக்கிற என்னுடைய மொழியான மலையாள மொழியை பேசுபவன் நான், நாங்கள் எல்லாரும் மலையாளிகள் அப்படின்னு சொல்றதுல அவன் பெருமை கொள்றான். அந்த மொழியின் மீது கொண்ட பற்றால அவன் மண்ணின் மீதும் அவன் பாரம்பரியத்தின் மீதும் அவன் பற்று கொண்டிருக்கான். அதனால இன்னைக்கும் அவன் தலை தூங்குறான், இன்னும் தலை தூங்குவான். இதை எதுக்கு பேச வரேன்னு சொல்றேன். கண்டிப்பா நம்ம சொல்லி ஆகணும், இதை பேசி ஆகணும். பெங்களூர் கர்நாடகா சைடுல நீங்க போய் பாருங்க, சின்ன குளங்களா இருந்தா கூட நம்ம இடத்துல அது என்ன நடக்கும் அப்படின்னா, குளத்தை மண்ணை போட்டு மூடிக்கிட்டு மேல அப்பார்ட்மெண்ட் கட்டுறதுக்கு ரெடி பண்ணிடுவோம். இல்ல வெளிநாட்டுக்காரங்க இவனுக்கா வித்து கோலா கம்பெனிக்கு வித்துருவோம். அங்க என்ன பண்றான் பாருங்க, சின்ன ஓடையா இருந்தா கூட, சின்ன குட்டையா இருந்தா கூட டக்குன்னு அந்த குட்டையை சுத்தி அப்படியே ஒரு பரப்பை அப்படியே இது பண்ணி அந்த இடத்தை சுத்தி ஒரு பார்க்கை உருவாக்கிடுறான். இப்ப என்ன ஆகுது, அந்த மக்களும் பார்க்குக்கு போய் தன்னை ஆரோக்கியமா வச்சுக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கிறதுக்கு பயன்படுத்துறாங்க. அட் த சேம் டைம் அந்த குளம் குட்டைகளும் பாதுகாக்கப்படுது. அந்த குளம் குட்டைகள்ல வந்து எக்காரணத்தை கொண்டும் கழிவு நீர்கள் சேர்க்காம பாதுகாக்கிறான். நல்ல கவனிச்சீங்க. ஓகே, ஆனா அதுவும் அவனுக்கு கொடுத்தது நான் நினைக்கிறது அவனுடைய மொழி பற்று தான். மொழி பற்றினால்தான் அவன் மண்ணின் மீது அவனுக்கு பாசம். நம்மளுடைய பிரச்சனை என்னன்னு நான் இப்ப பார்க்க போனோம் அப்படின்னா, நம்மளுடைய மொழி பெற்று நம்ம இழந்ததுனாலதான் நம்ம இது ஏன் திராவிடம்னு பேச வரங்காலுங்க. இந்த இந்த திராவிட மொழிகள்னு சொல்ற இவங்க யாருமே திராவிடங்கிறத ஏத்துக்கல. அவன் மலையாளின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு இருக்கான், கன்னடம் சொல்லிட்டு இருக்கிறான், தெலுங்குன்னு சொல்லிட்டு இருக்கிறான். தெலுங்கு தேசத்துல போய் ஒரு தமிழன் வந்து ஆட்சி அதிகாரத்தையோ இதையோ பிடிக்க முடியாது. அதே மாதிரி ஒரு மலையாளி வந்து தெலுங்கு தேசத்துல போய் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க முடியாது. அதே மாதிரி மலையாள தேசத்துல வந்து ஒரு தெலுங்கு போய் பிடிக்க முடியாது, கன்னட தேசத்துல போய் பிடிக்க முடியாது. ஆனா இவங்க எல்லாருமே வந்து தமிழ் தேசத்துல ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க முடியும். நாம எங்கேயுமே போய் பிடிக்க முடியாது, அவங்க இங்க வந்து பிடிக்கலாம்னா இது ஒரு கோமாளி ஏமாளித்தனமா இல்லையா? இதை மட்டும் சொல்லுங்க. இப்போ இவங்களும் இங்கேயும் வந்து எல்லா முறைகளும் இருக்குது, நாமளும் அங்க போய் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம், என் சொந்த பந்தங்கள் தானே, நான் குழாவிக்கலாம், எல்லாரும் எனக்கும் உரிமை இருக்குன்னு நம்ம சொன்னோம்னா கிடையாது. ஓடி போயிரு, ஒரு கவுன்சிலரா கூட நீ ஆகக்கூடாது அப்படின்னு நம்மளுக்கு அங்க உரிமை அளிக்கப்படலை. ஆனா அவங்க எல்லாத்தையும் வந்து இங்க நீங்க பெரிய பதவிகள் ஆகிறதுக்கு கூட நம்ம வந்து வழிவகையை செஞ்சு கொடுக்கிறோமே, அப்போ நாம கோமாளிகரா இருக்கிறோமா ஏமாளிகளா இருக்கிறோமா? இதுதான் நான் திராவிடத்துக்கு முன்வைக்கக்கூடிய ஒரு விஷயமே தவிர, நான் வந்து திராவிடம் வேண்டாம் அப்படின்னு சொல்றவே இல்லை. திராவிடம் இருக்கட்டு, எல்லாருமே அதை ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா நாமளும் அதை கொண்டாடலாம். ஏன்னா ஒருத்தரா இருக்கிறத விட 4 பேரா இருக்கிறது எவ்வளவு பெரிய பலம். ஓகே, ஆனா 4 பேர்ட்டையும் நாம வந்து எல்லாத்தையும் இழந்துக்கிட்டு தனியா இருக்கிறது நமக்கு வந்து ஏமாளி கோமாளித்தனமா தான் எனக்கு படுது. உங்களுக்கு என்ன படுது அப்படிங்கிறத நீங்க சொல்லுங்க. இததான் இன்னைக்கு நிறைய அரசியல்வாதிகளும் சரி, நிறைய பேரும் சரி, தமிழ் தேசியத்தை எதுக்காக முன்னெடுக்கிறாங்க அப்படின்னா இந்த ஒரு காரணம் தான். நம்ம வந்து கோமாளியாக்கப்படுறோமே, ஏமாளியாக்கப்படுறோமே, இதனாலதான் வந்து திராவிடம்ங்கிறது வேண்டாமே. ஓகே, திராவிடம் ஏன் புடிச்சு தொங்கிட்டு இருக்கீங்க? எதனால? அப்ப அதுல உங்களுக்கு ஏதாவது ஆதாயம் இருக்குதா? அப்ப அவங்கள்ட்ட இருந்து உங்களுக்கு ஏதோ ஒரு ஆதாயம் இருக்கிறதுனாலதான் நீங்க வந்து உங்க இதை விட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து பேசுறாங்க. சரிதானா? இது புரியுதா உங்களுக்கு? ஓகே, டன். இப்போ மொழி பற்றையும் மண்ணு பற்றையும் வந்துரும். இப்போ இந்த ஜல்லிக்கட்டை வந்து நமக்கு தடை பண்ணாங்க. ஓகே, இப்போ கன்னட தேசத்துல அங்க வந்து இந்த எருது ஓட்டம்னு ஒண்ணு வச்சிருக்காங்க, பாத்திருக்கீங்களா? அதுவும் கிட்டத்தட்ட ஜல்லிக்கட்டோட மோசமா இருக்கும். அட்டி டகன அடிச்சு பறந்து போய்ங்க. அதுக்கு ப்ளூ கிராஸ் தடை போட்டுச்சா? இல்ல, தடை போடதான் விட்டுருவானா? என்ன காரணம்? அவனுடைய மொழியின் மீது கொண்ட பற்றால் தன் மரபு மீதையும் பாரம்பரியத்தின் மீது அப்படி ஒரு பற்று வச்சிருக்கான். தன் மண்ணினுடைய அந்த பாரம்பரியத்தை வந்து எக்காரணத்தை கொண்டு விட்டு கொடுக்க மாட்டேங்கிற பற்று. ஆனா நம்ம பாரம்பரியத்துல நம்மளுடைய இது வந்து ஜல்லிக்கட்டு, இதுக்கு கேஸ் போட்டதுக்கு அதுக்கு துணை நின்றத நம்ம பயங்க. நம்ம தமிழ் மொழி பேசுற, தமிழ் மண்ணில் பிறந்த நம்ம பயங்க. அப்போ மொழி பற்றி என்னாச்சு? நாம இதை யோசிக்கணும். இது அப்பப்போ யாராவது ஒருத்தர் வந்து உங்களுக்கு வந்து ஞாபகப்படுத்தணும். நான் வந்து ஒரு ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு இதாதான் உங்களுக்கு வந்து இப்போ தென்படுறேன். அப்பப்போ என் மொழியை காப்பாற்றணும்ல, அதுக்கு எனக்கு ஆண்டவன் கொடுத்த இந்த இதை வந்து நான் ஃபாலோ பண்ணோம்ல, அதுக்காக தான் அங்க வந்து இன்னும் பண்ணுவேன். என்னால முடிஞ்சத அப்பப்போ பண்ணுவேன். ஏன்னா என் தாயை எவ்வளவு நேசிக்கிறனோ அதே மாதிரி என் தாய் மொழியை நான் நேசிக்கிறேன். ஓகே, உன்னை வந்து சுத்த தமிழ்ல தான் நீ பேசணும்னு இல்லை, ஆனா உன் மொழி என்ன, உன் மொழி என்ன, உன் பாரம்பரியம் என்ன, உன் மண்ணு எவ்வளவு ஒரு 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 வரலாறு இதை கொண்டு இருக்குது, அதனுடைய என்ன சொல்றது, அதுக்கு என்னதெல்லாம் இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கோ.
ஏன்னா தமிழனுடைய பாரம்பரியம் வந்து மறக்கப்பட்டு, மறைக்கப்பட்டு, அழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றதுங்கிறது தான் உண்மை. ஆமா, இப்போ இப்ப ஆம்னு வந்து ஒரு படம் எடுத்தா பார்த்துக்கோங்க. மலையாளத்துல வந்து பொதுவாவே கேரளால எடுக்கக்கூடிய படத்தை பாத்தீங்கன்னா, ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவி எடுக்கிறான்னா அவங்களுடைய அந்த பாரம்பரியத்தை சேர்ந்தே தான் எடுப்பான். இதே மாதிரி நீங்க பாகுபலி படத்துல ஒரு விஷயத்த நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, பாகுபலி படம், அப்புறம் வந்து ராஜமௌலி எடுத்த இன்னொரு படம் என்ன படம்னா அந்த மகதீராவா அந்த படம். இதுல எல்லாம் வந்து அவங்க ஒரு மன்னர் வந்து வச்சிருக்கக்கூடிய வாளா காட்டும் போது அந்த வாள்ல வந்து ஒரு குதிரை சின்னம் இருக்கும், பாத்திருக்கீங்களா? நம்ம அதை பெருசா யோசிக்க மாட்டோம். பாகுபலி வச்சிருக்கிறதுலயும் குதிரை சின்னம் தான் இருக்கும், மகதீரா வச்சிருக்கிறதுலயும் குதிரை சின்னம் தான் இருக்கும். என்ன காரணம்னா அவர்களுடைய மன்னர்கள் பயன்படுத்திய வாளுடைய அந்த சின்னமே குதிரை சின்னம். அதை கரெக்டா ஃபாலோ பண்ணிடுறேன். ஓகே, ஆனா அவங்கள்ட்ட வந்து பெரிய அளவுக்கு அந்த மாதிரி ஆண்ட அரசர்கள் வீரம் பொருந்தி அப்படியே தலைக்க தலைக்க சொல்ற அளவுக்கு நம்ம பிள்ளைகளுக்கு சொன்னா வீரம் கொப்பளிக்க அளவுக்கு மன்னர்களுடைய வரலாறு இருக்கான்னு கேட்டா இல்ல. ஆனா நம்மள்ட்ட இருக்கான்னா இருக்கு. 1-2 இருக்குன்னா இல்ல. எக்கச்சக்கமா குவிஞ்சு கிடக்கு. ஒவ்வொரு கதைகளும் நம்ம குழந்தைகளுக்கு வந்து பண்பையும் பாரம்பரியத்தையும் அன்பையும் வீரத்தையும் அப்படியே கொட்டி தெரிக்கும். ஆனா அதை பத்தி கதைகள் வந்து கஷ்டப்பட்டுலாம் எடுக்காண்டா, வரலாறுல சாதாரணமாவே இருக்கு. அதை எடுத்து சும்மா எடுத்தாலே ஒரு படம் எடுத்துடலாம். ஆனா எடுப்போமா? எடுக்கவே மாட்டோம். என்ன காரணம்? நாங்க எங்க வரலாறு வெளியே கொண்டு வர விரும்புறதே இல்லை. நாங்களே மண்ணு போட்டு மூடுறதுக்கு தானே ரெடியா இருக்கோம். அப்புறம் எடுப்போம். இந்த கங்குவா படம் எடுத்திருக்காங்க பாத்தீங்கல்ல, நான்லாம் இதுதான் சொல்லுவேன். சூர்யாலாம் இவ்வளவு பட்ஜெட்ல 2 மன்னர்களுடைய படத்தை எடுத்திருக்கலாம். நம்ம வரலாற அழகா வெளியே கொண்டு வந்திருக்கலாம், அருமையா காட்டியிருக்கலாம். என்னால கூட முடியும். நான் கூடிய சீக்கிரம் பண்ணுவேன். நான் பண்ணிட்டு இருக்கிறேன். அதுக்கான ப்ராஜெக்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். கூடிய சீக்கிரம் நான் பண்ணுவேன். ஓகே, நான் பண்றேன். அதுக்கப்புறம் என்ன, அதான் நம்ம மண்ணு மீது நம்ம தாய்மொழி மீது நம்ம பற்று இல்லாதனால நம்ம என்ன பண்ணிட்டோம், அவன் வளத்தை பாதுகாக்கிறான். என் மண்ணு, என் பாரம்பரியம், என் நாடு, என் இடம் இப்படிதான் இருக்கணும், இது இப்படிதான் இருந்துச்சு, இதனாலதான் எனக்கு வந்து மரியாதை, இதுதான் என் கௌரவம்னு அவன் மண்ணை அவன் பாதுகாக்கிறான். நாம நம்ம மொழியை இழந்துட்டோம். நம்ம மொழியை பேசுறதுக்கே நம்ம வந்து வெக்கப்படுறோம். நம்ம மொழியில ஒரு விஷயத்த பேசினா இப்படி என்னத்த பேசுறான் பூமர் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா போயிட்டு போறோம். இதனால என்ன ஆகுதுன்னா, நம்ம மண்ணின் மீது நமக்கு மண்ணின் மீது பாசத்தை ஊட்டுறதே அந்த தமிழ் தான், நம்ம மண்ணுடைய மொழி தான். அது இல்லாம நம்ம மண்ணு மேல நமக்கு பாசம் வரவே வராது, பற்று வரவே வராது. அது இல்லாததுனால என்ன ஆகுது, மண்ணு மேல பாசம் இல்லாம பற்று இல்லாம மலையை உடைக்கியா எடுத்துட்டு போ, வேற நேரத்துக்கு மண் அடிக்கியா எடுத்துட்டு போ, எதை வேணாலும் வித்துக்கோ, எதை வேணாலும் எடுத்துக்கோ அப்படின்னு மண்ணை அழிச்சுக்கிட்டு. உடனே இப்ப 4 பேர் கேட்பான், நீங்க ரியல் எஸ்டேட் பண்றது இல்லையா அப்படின்னு கேட்பான். அதுக்கு நான் தெளிவான விளக்கத்தை சொல்றேன். நான் ஒன்னும் இருக்கிற விளைநிலங்கள் எல்லாம் பிளாட் போட்டு வித்துக்கிட்டு இருக்குல்ல. ஏற்கனவே இருக்கக்கூடிய சாதாரண நிலங்கள், அது என்னது தோப்புன்னா தோப்பா அப்படியே இது பண்றோம். பிளாட் போட்டிருக்கிறான், அது வயல் கிடையாது, அது பிளாட் போட்டிருக்கிறான், அதுதான் வயலா இருக்கக்கூடியதை வயலா தான் கொடுக்குறோம். அப்படியே ஏதாவது வயலை வந்து இது பண்ணா நானே அதை வந்து கேள்வி கேட்பேன், என்னடா வயலை வந்து நீங்க வந்து பிளாட் போடுறீங்களேன்னு கேட்பேன். ஓகேவா? இது வந்து பிசினஸ் கிடையாது, இது வந்து ஒரு வியாபாரம். ஏன்னா எல்லாருக்குமே நிலம்ங்கிறது வேணும்ல. இப்ப எனக்கும் நிலம் வேணும். நான் அடுத்து இப்போ ஒரு வீடு போட்டிருக்கேன், இனி அடுத்து நான் ஒரு வீடு போடணும், இல்ல நான் வந்து ஒரு பண்ணை நிலம் நடத்தணும்னா கூட, எனக்கு அடுத்த குதிரை வாங்க போறேன், குதிரையை வந்து நான் எங்க கொண்டு விடுவேன்? என் வீட்டுல உள்ள இடம் கிடையாது, நான் இடம் வாங்கி தானே விடணும். ஓகே, இடம் எல்லாருக்கும் வேணும். அதையும் இதையும் கம்பேர் பண்ணக்கூடாது. நான் பண்றது மொத்த நம்ம நிலப்பரப்பை நம்ம பாதுகாக்கமா, நம்மளுடைய நிலம் எவ்வளவு செழிப்பான நிலம், அதை நம்ம பாதுகாக்கிறோமா? இல்ல. அவங்க பாதுகாக்கிறாங்களா? பாதுகாக்கிறாங்க. காரணம் என்ன? அவன் மொழியின் மீது கொண்ட பற்றால், நான் மலையாளி அப்படின்னு சொல்றதுல அவன் கொண்ட பெருமையால் அவன் நிலத்தை அவன் பாதுகாக்கிறான், அவன் பாரம்பரியத்தை அவன் பாதுகாக்கிறான். நாம நம்ம நிலத்தின் மீது நம்ம மொழியின் மீது பற்று இல்லாததுனால நம்ம பாரம்பரியத்தை மறக்கிறோம், விட்டு தள்ளுறோம். இது வந்து நான் யாருக்குன்னு சொல்றேன்னா, பாரம்பரியத்தின் மீதும் இது மீதும் அன்பு கொண்ட நெஞ்சங்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா தன்னுடைய சொந்த மொழியிலே இருந்துட்டு தன் மொழியினுடைய பாரம்பரியத்தையும் தன் மொழியினுடைய இதையும் உணராம தன் மண் மீது பற்றில்லாம திரியிற இன்னும் சிலருக்காக சொல்லப்படக்கூடியதா இது. ஏன்னா அவங்களாலதான் ஏற்கனவே இருக்கிறதும் அழிக்கப்படுது. ஓகே, மலைகள் வெட்டி கொண்டு போயிட்டு இருக்காங்க, மண் எல்லாம் நாசமா போயிட்டு இருக்கு. பாதி நிலங்கள் நம்ம தமிழ் நிலப்பரப்புங்கிறது அதனுடைய ஒரிஜினல் தன்மையை கிட்டத்தட்ட இழந்துருச்சு. அதை இழக்காம மறுபடியும் பாதுகாக்கணும்னா முடிஞ்ச அளவுக்கு மொழி மீது பற்றுக்கொள், உன் வரலாறை தெரிஞ்சுக்கோ, உன் மண் மீது பற்று உனக்கு தானா வரும். இன்னும் சில மாதங்கள்ல வந்து நம்மளுடைய பாரம்பரியத்தை, நான் வந்து ஒரு பாடி பில்டிங் காம்படிஷன் நடத்தணும்னா ஈஸியா நடத்திட்டு போயிருவேன். ஓகே, வருஷம் நான் நடத்துறது. ஆனா இனி அது இல்ல. பாடி பில்டிங் காம்படிஷனால என் இளைஞர்கள் வந்து பெரிய அளவுல இது பண்ணிடுவாங்களான்னா இல்ல.
என் பாரம்பரியம் மீட்டெடுக்கப்படுமா? இல்ல. தமிழ் இதை வந்து நினைவு வாங்கலாம்னா இல்ல. அதனால நான் நடத்த போறேன் அழகிய தமிழ் மகன் அப்படிங்கிற ஒரு பாரம்பரிய போட்டி வந்து நடத்த போறோம். ஒரு 3 மாதத்துல நடத்த போறோம். அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நான் அதுக்கான நம்பர் வந்து இன்ஸ்டா அண்ட் யூடியூப்ல வந்து தனியா வீடியோவாவே போடுவேன். யாரு வந்து முன்பதிவு செய்யறாங்களோ அவங்க மட்டும்தான் அந்த போட்டியில கலந்துக்கிட முடியும். அதாவது பாரம்பரிய விளையாட்டுன்னா என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவன் வந்து உடற்கட்டோட இருக்கணும். அது வேணுமா? கண்டிப்பா வேணும். வெறும் உடற்பயிற்சி மட்டும் போதுமா? அதுக்கான பலம் வேணும். அது பிறகு நம்மளுடைய பாரம்பரியத்தை அவன் தெரிஞ்சுக்கணும். பாரம்பரிய விளையாட்டுன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை எல்லாத்தையும் பேஸ் பண்ணி நான் ஒரு விஷயம் உருவாக்கியிருக்கேன். என்ன அப்படின்னா 3 கட்டமா அந்த போட்டி வந்து நடைபெறும். முதல் கட்டத்துல அவன் வந்து இளவட்ட கல்லு தூக்கணும். 2வது கட்டத்துல அவன் வந்து சிலம்பு சுத்தணும். 3வது கட்டத்துல நமது பாரம்பரிய உடையான வேஷ்டியை கட்டிட்டு தன்னுடைய பேர் பாடியில தன்னுடைய உடல் அழகை காட்டுக்கணும். அதுக்கப்புறம் தமிழ்ல சில கேள்விகள் கேட்கப்படும். இதை வச்சுதான் அழகிய தமிழ் மகன் அப்படிங்கிற பட்டம் வழங்க போறோம். இது வந்து 21 வயசுக்கு கீழே 21 வயசுக்கு மேல 2 கேட்டகரி. 21 வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு வந்து 50, 55, 60, 65, 70, 75, 80க்கு மேல அப்படின்னு இத்தனை கேட்டகரி. ஒவ்வொரு கேட்டகரியா தான் பாடி பில்டிங் எப்படி நடத்துமோ அது மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியா தான். ஒவ்வொரு கேட்டகரியிலும் 3 பெஸ்ட் தேர்ந்தெடுப்போம். மற்ற எல்லாருக்குமே வந்து பிரைஸ் கண்டிப்பா உண்டு. 21 வயசுக்கு கீழே உள்ளவங்களுக்கு 2 கேட்டகரி. என்னன்னா 55, 50, 55, 60, 65 இது வரைக்கும் ஒரு கேட்டகரி. அதுக்கு மேல உள்ளவங்க ஒரு கேட்டகரி. இப்படி 2 கேட்டகரி நடத்துறோம். ரெஜிஸ்ட்ரேஷன் கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் ஆகும். யாரு வந்து முன்பதிவு செய்யறாங்களோ அவங்க தான் கலந்துக்க போறாங்க. அதனுடைய டைமு, டேட்டு இது எல்லாமே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு லெவலுக்கு முடிஞ்சதுக்கு பிறகுதான் அனௌன்ஸ் பண்ணப்படும். பெரிய லெவலில் நடத்த போறோம். நம்மளால முடிஞ்ச விஷயங்களை முன்னெடுப்போம். ஓகே, மொழியை மறந்துடாதீங்க. எங்க வேணாலும் சுத்தி எதை வேணாலும் படிச்சுக்கோ. மொழியை மறந்துடாத, உன்னுடைய பாரம்பரியத்தை மறந்துடாத. நீ தமிழன். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே. பாறை முத தோன்றிச்சு, அதுல இருந்தா மண்ணு தோன்றிச்சு. அடுத்தனா ஆனா கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றி வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி. அப்பவே வாழை ஏந்திட்டோம். நம்ம அந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துட்டோம் நம்மள்ட்ட. சும்மா நம்ம வந்து எல்லாரும் வந்து இது பண்ணிட்டு இருந்தான். என்னது, வெறும் இலைத்தலையை கட்டிக்கிட்டு இருந்த நேரத்துல நம்ம வாள் கண்டுபிடிச்சு போர் செய்ய ஆரம்பிச்சு அந்த மாதிரி ஆயிட்டோம். அவ்வளவு முன்னேற்றமான ஒரு குடியாக்கும் நம்ம குடி. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி. அந்த குடியில் பிறந்த மகன் மகள்கள் நீங்கள். அதை மறந்துடாதீங்க. ஓகே, பை பாய். நான் உங்கள் ராஜா பாரம்.